ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் ட்ரிச்சி. நம்ம இன்றைக்கி சிகப்பு மொச்சை குழம்பு செய்ய போகிறோம். இது வந்து நம்ம என்ன பண்ணணும், நைட்டே ஊற வைக்கணும். அதில் வந்து குக்கரில் சேர்த்து மஞ்சத்தூள் சேர்த்து ஒரு விசில் வந்தோன்னா 10 நிமிஷம் வேக வைக்கணும். புளியை ஊற வச்சுக்கணும். இதுக்கு வந்து ஒரு வெங்காயம் 2 தக்காளி கொஞ்சோண்டு தேங்காய் சேர்க்கணும். அதெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். தேங்காயும் தக்காளி பழத்தையும் சேர்த்து மிக்சியில் அரைச்சிக்கணும். அந்த மிக்சியில் அரைச்ச விழுது தான் இது. அப்புறம் 2 ஸ்பூன் கடலை எண்ணெய் சேர்க்கணும். அதில் கருவேப்பிலை சேர்க்கணும், வெங்காயம் சேர்க்கணும், உப்பு, கருவேப்பிலை சேர்க்கணும். அதனால் வதங்கி வந்தோன்னா 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் கொத்தமல்லி தூள் சேர்க்கணும், தண்ணி சேர்க்கணும். கரைச்சி வச்ச புளி அதில் வந்து சேர்க்கணும். சிவப்பு மொச்சையை சேர்க்கணும், அரைச்சி வச்ச விழுதை சேர்க்கணும். இதை மூடி போட்டு 10 நிமிஷம் வேக வைக்கணும். குழம்பு ரெடி. இன்றைக்கி என்னோடய ஸ்பெஷல் வந்து என்ன அப்படின்னா, ராஜ்மா குழம்பு